அப்படி அங்க என்ன இருக்குன்னு அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க இவங்க. ம் ஏங்க சொல்லுடி, கேக்குது. என்ன அப்படியே அங்கேயே பார்த்துட்டே இருக்கீங்க? இங்க பாருடி எவ்வளோ புக்ஸ்னு. இதெல்லாம் நான் எப்படி படிப்பேன்? நான் நேரமே பயப்படாதீங்கன்னு சொன்னேனா இல்லையா? எதுக்கு அதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க? அந்த ஒரு புக்ல இருந்து மிஞ்சி போனா 2 சாப்டர் தான் வரும், சரிங்களா? அதனால பயப்படாதீங்க. அந்த மேமே சொன்னாங்க நீங்களாம் கண்டிப்பா படிச்சிடுவீங்கன்னு. அப்புறம் எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? பயப்படாதீங்க, சரிங்களா? கண்டிப்பா நீங்க பாஸ் ஆகிடுவீங்க, பாருங்க. நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன கவனிக்கவே இல்லை இவங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹலோ, ஏங்க சொல்லுடி. என்ன சவுண்ட் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு? அது சொன்னா உனக்கு புரியாதுடி. சொன்னா புரியாதா? என்ன சொல்லுங்க. சொன்னா புரியாது, அவ்வளோதான். இதுக்கு மேல எதுவும் கேட்காத. என்ன புரியாது? சொன்னா புரியாதா? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் புரியுதா இல்லையான்றத நான் சொல்றேன். சரி, பாட்டா பாடட்டா? பாட்டு பாட போறீங்களா? சொன்னா புரியாதுன்னு சொன்னீங்க, இப்ப என்ன பாட்டா பாட போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப நான் பாடவா வேண்டாமா? இந்த நேற்றங்கிட்ட சண்டை போட்டு அடி வச்சு இந்த ரூமை வாங்கியிருக்கேன். கொஞ்ச நேரம் இந்த புக்ஸை புரட்டி பார்த்துட்டு வந்துடுறோன்னு. நீங்க என்னடானா பாட்டு பாட்டுன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா? பாட்டெல்லாம் அப்புறம் பாடிக்கலாம், ஒழுங்கா அந்த புக் பார்த்து படிக்கிற வழியை பாருங்க. என்ன மாறி இருங்க. இത്രയും மாறி இருந்தா மதியா? ஏன் இவ்வளோ கிட்ட வந்து உட்காந்துருக்கீங்க? நீ என்ன அவ்வளோ தைரியமா உட்காந்துட்டு இருக்க? மாமா மேல அவ்வளோ நம்பிக்கையோ? ஆமாம், எனக்கு தைரியம்தான். இப்போ என்ன அதுக்கு? கொஞ்சம் நகர்ந்து போயிருக்கீங்களா? பாரா, இந்த தைரியம் எப்போ வந்துச்சு? அதெல்லாம் எப்போவோ வந்தாச்சு. சரி, அப்படின்னா உன்னோட தைரியத்தோட லெவலை பார்த்துடலாம். என்னடி இப்ப பயமா இருக்கா? இல்லை. இல்லையா? சரி, அப்ப இன்னும் கூட கொஞ்சம் கிட்ட வர. ஒரு நிமிஷம். நான் இன்னும் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு ஓகேன்னு கூட சொல்லலை. ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ ஓகே சொல்லலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு ஓகே தான், நான் வருவேன். இங்கே பாருங்க, ஒழுங்கா கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துருங்க. இல்லாட்டி என்னடி பண்ணிடுவ? கத்துவேன். கத்துவியா? நீ கத்துற வரையும் நான் என்ன சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பின்ன நீ கத்துனான்னு வச்சுக்கோ, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் தெரியறதெல்லாம் சேஃபா இருக்காது. என்ன? அது உன்னோட முடி நல்லா இருக்கு. முடியா? என்ன, இந்த முடி நல்லா இருக்கா? அங்க இல்லடி, உன் கை கிட்ட பாரு. என்னடி செம்மையா இருந்துச்சுல? அன்னைக்கு மாமா மட்டும்தான் பாப்பேன்னு சொல்லவே மாமாக்கு மட்டுமே காமிச்சு கொடுக்குறியா? சரி சரி, மாமா பார்த்துட்டேன். ஏய் கவி, மாமாவை பாருடி. அது அது வந்து நான் கவனிக்கல. அப்போ அது மாமா பார்க்கறதுக்கு இல்லையா? நான் போறேன். ஏய், ஓடிட்டாளா? தெரியும் டீச்சர்லும், நீ கவனிக்காம தான் அப்படி இருந்தேன்னு. இனி கொஞ்சம் கவனமா உட்கார சொல்லணும். இதே போல எல்லாரும் முன்னாடியும் இருக்க மாட்டா ஃப்ரீயாவ. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கணும். செல்ல குட்டி. என்ன பண்றீங்க? பா, என்ன மனம் மணக்குதுடி உன் முடி. அப்படியே கட்டி இழுக்குது தெரியுமா? ஐயோ, என்ன ஸ்கூட்டியை ஒழுங்கா ஓட்ட விடுறீங்களா? ஏண்டி, நான் என்ன உன் கையை பிடிச்சா இழுத்தேன்? ஸ்கூட்டியை நான் ஓட்ட விடாம பண்றதுக்கு? நீங்க காது கிட்ட வந்து உசு உசுன்னு காத்து விடாதீங்க, அது ஒரு மாதிரி கூசுதில்ல. ஆமா, சும்மா காது கிட்ட வந்து உசு உசுன்னாதீங்க. சரி, அப்படிலாம் பண்ண மாட்டேன். உன்னை கட்டி பிடிச்சிட்டு வரட்டா?
வேண்டாம் வேண்டாம். ஏய் சரி சரி அதுக்கேண்டி இப்படி கத்துற? நீங்க கட்டி பிடிக்க கூடாது. ஏண்டி? பிடிக்க கூடாது. பிடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. சரி பிடிக்க மாட்டேன். ம். ஏய் ஆ சொல்லுங்க. ஏண்டி நான் கட்டி பிடிச்சா என்ன உனக்கு? ம். கட்டி பிடிச்சா கூசும். வண்டியை எங்கன்னா கொண்டு விட்டுருவேன். எதுக்கு? அதனால தான் முன்கூட்டியே வேண்டான்னு சொன்னேன். என்ன? ம். நிஜமாதான் எனக்கு பயம். அடி பாவி, பயந்தாங்கோலி அடி நீ. ம். நான் பயந்தாங்கோலிலாம் இல்லை, நான் தைரியசாலி தான். அப்ப ஏன கட்டி பிடிக்கிறேன்னு சொன்னதுக்கு பயந்த? அது அது வந்து ம் ம், எனக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. ஆ ஆ, இதெல்லாம் ஒரு ரீசனா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. எனக்கு ஆசையா தான் இருக்குப்பா, நான் கட்டி பிடிக்க தான் போறேனே. வேண்டாம் வேண்டாம். எனக்கு ஆசையா இருக்கு. ப்ளீஸ்ப்பா கட்டி பிடிக்காதீங்க. எனக்கு நான் எங்கன்னா கொண்டு ஸ்கூட்டியை விட்டுருவேன். எனக்கு பயமா இருக்கு. நீ ஸ்கூட்டி எங்கன்னா கொண்டு விடு, உன் கூட எனக்கு சாவறதுக்கு ஓகே தான். என்ன பேசுறீங்க? ஏய் நிஜமா தாண்டி, உன் கூட சாவறதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ அப்படியெல்லாம் பேசாதீங்க, நல்லா இல்லை. சரி சரி பேச மாட்டேன், கட்டி பிடிக்கிட்டா? நீங்க என்ன மறுபடியும் மறுபடியும் அதே டாபிக்லயே வந்து நிக்கிறீங்க? ஆமா, எனக்கு எது முக்கியமோ அதுல தானே நான் வந்து நிப்பேன். ம்ஹும், நான் விட மாட்டேன். நான் பிடிப்பேன். ப்ளீஸ் வேண்டாம். சரி அப்போ உனக்கு கட்டிப்பிடிக்க வேண்டாம்ல? ம். அப்போ நான் அதித் மாமா எனக்கு கூச்சமா இருக்கு, கட்டி பிடிக்காதீங்க அப்படின்னு வெக்கத்தோடு சொல்லி பார்ப்போம். ம்ஹும். அப்போ நான் கண்டிப்பா கட்டி பிடிப்பேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்போ நான் சொல்லு, உன்னை நான் கட்டி பிடிக்காம இருப்பேன், இல்லாட்டி கண்டிப்பா கட்டி பிடிப்பேன். ம். கட்டி பிடிக்கிறது மட்டும் இல்லை, கையெங்கன்னா தெரியாம பட்டாலும் கண்டுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். யோசிச்சுக்கோ. ம்ஹும். அப்போ சொல்லுடி. ம். ம். ஆதித் மாமா எனக்கு கட்டி பிடிக்காதீங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. சுட்டு விரல் நீ காட்டு, சொன்னபடி ஆடுவேன். உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன். உன்னுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன். உன்னுடலில் நான் ஓடி உள்ளங்கையை தேடுவேன். கவி, ம். இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லுடி. ம்ஹும். ஏய் சொல்லுடி. சொல்ல மாட்டேன். ரொம்ப அழகா இருந்துச்சுடி நீ சொன்னப்போ. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் சொல்ல மாட்டேன். சரி சொல்ல வேண்டாம். ஐயோ கவி, நான் ஃபுட் எடுத்து வைக்கவே இல்லடி. அதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன். பாரேன், அது எப்படி எடுத்து வச்ச? எனக்கு தெரியும் நீங்க மறப்பீங்கன்னு, அதனால தான் நானே ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிட்டேன். சே, இனி போகும்போது ஃபுட்டு கட்டிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும். ஏன் அப்படி போகக்கூடாதா என்ன? அப்படிலாம் போகலாம், ஆனா போகிற வயசு இல்லைல்ல, அதான். அப்படிலாம் யோசிக்காதீங்க, இதெல்லாம் தேவையில்லாத யோசனை. என்ன மோடி, இந்த படிக்கிற காலம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. போயிடும் போயிடும், கண்டிப்பா போகும். நீங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாம போய் படிங்க. ம் கிளாஸ் முடியும் போது ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, நான் ஓடி வந்துடுவேன் ஸ்கூட்டி எடுத்துட்டு. சரிங்க மேடம். அப்புறம் பிரேக் டைம் வரும்போது எனக்கு கால் பண்ணுங்க. சரிடி, கால் பண்ணுறேன். அப்புறம் அக்கம் பக்கம் எல்லார்கிட்டேயும் பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருங்க, சரிங்களா? ம் சரி. நான் சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு அங்கே போய் நான் சொன்னது எதுவும் கேட்காம இருந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சே, அவ்வளோதான், சொல்லிட்டேன். எவ்வளோ தாண்டி? ஏதாவது ஒரு ரூட்டில் ஃப்ளோவாக போயிட்டுருக்கும் போது என்னை அந்த ஃப்ளோலையே போக விடுங்க. ஏன் குறுக்க குறுக்க பேசுகிறீங்க? எங்கம்மா நீ ஃப்ளோவாக போயிட்டுருக்க? நான் பேசுகிறத தான் சொன்னேன். சரி சரி, பேசு பேசு. அக்கம் பக்கம் எல்லார்கிட்டேயும் பேசி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ம் 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 சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் டுட்டோரியல் வந்துடும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க மேடம். ஏய் அப்புறம் நீயும் ஏதாவதுனா எமர்ஜென்சி அப்படின்னா கால் பண்ணு, நான் மேம் கிட்ட பேசிட்டு கூட வர பார்க்குறேன், சரியா? அதெல்லாம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனும் வராது. ஸோ நீங்கள் போய் நல்லா படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும்.
புரியுதா? சரிங்க மேடம், புரியுது. ம், இதோ கிட்ட வந்துட்டோம். சொன்னதெல்லாம் மறக்காதீங்க. ஐயோ சரிடி, மறக்க மாட்டேன். ம், சரி. என்ன மச்சான் யோசிச்சுட்டு இருக்க ரொம்ப நேரமா? ஒன்னும் இல்லடா. சொல்லு, ஏதோ ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே தான் இருக்கியே. என்னத்தை தான் இப்படி உள்ள போட்டு யோசிச்சுட்டு இருக்க? அது சொல்லு. நேத்து இந்த நவமித்ரா கொஷின் மேல கொஷினா கேட்டு சாவடிச்சாடா. கொஷின் மேல கொஷினா கேட்டுட்டு இருந்தாங்களா? என்ன கேட்டாங்க? வேற என்னவா இருக்கும்? நேத்து நம்ம பேசணும்ல, ரியானை கூப்பிட்டு அது என்ன விஷயம்னு கேட்டுட்டே இருந்தா. ஓ, அத பத்தி கேட்டாங்களா? சொல்ல வேண்டியது தானே. என்னடா சொல்ல வேண்டியது தானேன்ற? எனக்கே இத பத்தி ஒன்னும் தெரியல, நான் என்னத்த சொல்றது? மொட்டையா சொல்லிவிடா. டேய், இந்த விஷயத்துல லவ் லெட்டர் அவளுக்கு தான் போய் சேர வேண்டியது, பின்ன எப்படி அவகிட்டே போயிட்டு இதை பத்தி பேச சொல்ல முடியும்? சரிதான்ல. சரி, அப்பனா என்ன சொல்லி சமாளிச்ச? இந்த விஷயம் உனக்கு தேவையில்லாதது, இது அனினாவும் ரியானும் சம்மந்தப்பட்ட மேட்ரு தான் இது, நீ எதுக்கு தேவையில்லாம கேட்டுட்டு இருக்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு சொல்லு அப்படின்றாளா. சும்மா கொஞ்ச நேரம் வாயை மூடவே இல்லை, எதனா நொய்யு 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 நொய்யுன்னு கேட்டுட்டே இருந்தா. அவங்களுக்கு ஒரே டவுட்டா இருந்திருக்கும்டா, அதான் கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஏதாவது ஒன்று சும்மாவது பொய்யாவது சொல்லி விட்டுருக்கலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த லெட்டர் கவிதை எல்லாம் அவளுக்காக எழுதுனது, அவ தான் சம்மதப்பட்டிருக்காளே, எப்படி? சரி சரி, அதை விட்டு தள்ளா போ. சரிடா, கிளாஸ் ரூம் போலாம். வாடா. ம், சொல்கிறேன்னு சொன்னல, இப்போ சொல்லுடி. சொல்கிறேன், ஆனால் இதனால் நீ யார் மேலேயும் கோவப்பட்டுட்டு நிற்கக்கூடாது. நான் கோவப்படக்கூடாதுன்னா அப்போ ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்ரு தான். சிம்பிள் மேட்ரா? அப்படியே நீ யார் மேலேயும் கோவப்படக்கூடாதுன்னு என்னை பார்த்து சொன்னேன். ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்கிறேன். ம், சொல்லு. என்னடி கிறுக்கி? இல்லடி, இந்த மேட்ரு யாராவது கேட்டு அதுக்கப்புறம் நாளை பின்ன உன்னை யாரும் கலாய்க்க கூடாதுல்ல, அதான். பில்டப்லாம் பயங்கரமாக இருக்கு. ஏய் சீக்கிரம் சொல்லுடி, சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சு தொலைக்காத. சொல்கிறேன் சீக்கிரம். ரியான் உன்னை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது லவ் பண்ணான்னு சொன்னான்ல, உன் பின்னாடியே சுற்றி சுற்றி. ஆமாம், அன்னைக்கு கூட உனக்கு கல்யாணம் ஆனப்போ சொன்னாங்களே கோவிலில் வச்சே. அப்போது அந்த டைமில் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதி அவங்க தம்பிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ரியானா? ரியானோட தம்பிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ரியானுக்கு தம்பி இருக்கா? எனக்கே நேற்று தாண்டி தெரியும். ஏய், ரியான்னா உன்னோட ஹஸ்பண்ட் தானடி? ஆமாம் அவன்தான். ஓ, சரி மேலே சொல்லு. அப்போது ரியானோட தம்பி அந்த லவ் லெட்டரை கொண்டு போய் நேத்ரங்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த லவ் லெட்டரை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் ரியானும் நேத்ரனும் 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு. ஏய், என்னடி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? ரியானோட தம்பிக்கு எப்படி நேத்ரனை தெரியும்? அவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸு. அது மட்டும் இல்லை, 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு போல. யாரு? ரியானோட தம்பியும் நேத்ரனும் திக் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம். என்ன இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? ஏய், இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதுன்னு சொன்னா. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன்னா எப்போ? எனக்கு தெரிஞ்சு எப்போவா இருக்கும்னு தோணுதுன்னா 10th சமயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ 10th படிச்சுட்டு இருக்கும் போது தான் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு தாலி கட்டின அன்னைக்கு இப்படி தானே சொல்லிட்டு இருந்தான், 10th படிக்கிறதுலேருந்தே சுற்றிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. அப்புறம் 2 வருஷம் ஒன்று காணலை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 10th படிக்கும் போது அதாண்டி இருக்கும். 10th அப்போவா? இது என்னது இது? இதை நான் இப்போ போய் யார்கிட்ட கேட்பேன்? ஏய் நவமித்ரா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லடி. இல்லை, இந்த விஷயத்த கேட்டுட்டு நீ உடனே கோவப்படுவ அப்படின்னு நினச்சேன். யார் மேலேன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக கோவப்படுவேன்னு மட்டும் நினச்சேன். இப்போ என்னடனா கோவப்படாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. சரி, கிளாஸ் ரூம் போகலாமா? டைம் ஆகிடுச்சு, மேம் வருவாங்கள்ல. மேம் வருவாங்க, கிளாஸ் ரூம் போகலாமா? ஏய் என்னடி ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்க? கோவப்படலைன்னா சோகமாக தான் ஆவேன்னு பார்த்தேன், அதுவும் இல்லை, நீ நார்மலாக அதே ரியாக்ஷனோடு இருக்க. ஏய், மேம் வந்துருவாங்கடி. வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே தான் நிற்கணும், வா ஒழுங்கா. நவமித்ரா, என்னடி ஆச்சு உனக்கு? ஆர் யூ ஓகே? ஐயோ, நான் நல்லா தான் இருக்கேன், கிளாஸ் ரூம் போகலாம் வாடி லூஸு. ஏதோ சம்திங் இருக்குடி, இல்லாட்டி நீ இந்த டைமில் கோவம் தான் பட்டிருப்பியே. ஆனால் நீ சைலண்ட்டாக இருக்க. கோபம் வரலடி, வாடி போகலாம். என்னமோ இருக்கு, நீ அதை ஏதோ மறைக்கிற. சொல்லு, என்ன மறைக்கிறேன்னு. எனக்கு என்ன மறைக்க இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேம் வர்றதுக்குள்ளே கிளாஸ் ரூம் போகணும், அவ்வளோதான். ஏய், உண்மையை சொல்லுடி. அனினா, ஒன்றும் இல்லை, சும்மா உண்மையை சொல்லு. சம்திங் அப்படி இப்படின்ட்டு நொய்யின்னாத. ஆனால் கண்டிப்பாக ஏதோ இருக்குது. உன் வாயால் நீ சொல்கிற வரையும் நான் உன்னை விடவே மாட்டேன். அனினா, ஒன்றுமே இல்லை, ஒழுங்காக கிளாஸ் ரூம் போகலாம் வா. ஏய் சொல்லுடி.
நிஜமா ஒன்றும் இல்லடி. ப்ராமிஸ். ம் சரி வா போகலாம். ம். ஹாய் மக்களே, என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. Thank you so much and love you all.